சேலத்துல புக் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. அதை பார்க்கலாம் நாங்க எல்லாம் போயிருந்தோம். வெளியவே தோடு கடை, கீ செயின் கடை போட்டிருந்தாங்க. என் சிஸ்டர்ஸ் எல்லாம் தோடு கடைக்கு போயிட்டாங்க. பிரணீதாக்காக நான் வந்து கியூட்டா ஒரு டாய் கீ செயின் மட்டும் வாங்கிட்டேன். அங்க இருந்து உள்ள வந்தா பெரிய பெரிய புக்கையே அடுக்கி வச்சு புக்லயே பெரிய செட்டா போட்டிருந்தாங்க. பார்க்கவே சூப்பரா இருந்தது. இந்த புக்கை ஓபன் பண்ண மாதிரி என்ட்ரன்ஸ் வச்சிருந்தாங்க. அதுக்குள்ளதான் நம்ம போற மாதிரி இருந்தது. அங்க இருந்து அப்படியே உள்ள போனா நிறைய புக் ஸ்டால் போட்டிருந்தாங்க. நிறைய கேட்டகரியில நிறைய புக் ஸ்டால் இருந்தது. அங்க வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. என்னுடைய சிஸ்டர் பையனுக்கு வந்து கலரிங் புக் வந்து எங்க வீட்டுக்காரர் பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நிறைய யூஸ்ஃபுல்லான நாவல்ஸும் இருந்தது. அங்க வந்து இன்னும் நிறைய புக்ஸ் வந்து வழிகாட்டி இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரிஸ்லாம் இருந்தது. நான் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு டைலரிங் புக் வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். என்னுடைய லாஸ்ட் சிஸ்டருக்கு வந்து யூஸ்ஃபுல்லான மோட்டிவேஷன் புக் வந்து வாங்கி கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பிரணேஷ்காக மாரல் ஸ்டோரிஸும் நிறைய வாங்கியிருந்தோம். எனக்காக டைம் மேனேஜ்மெண்ட் புக் வந்து நான் வாங்கியிருந்தேன். பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா பழங்கால மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. இன்னும் பக்கத்திலேயே வந்து அந்த காலத்து போர் ஆயுதங்கள்லாம் வச்சிருந்தாங்க. இதே மாதிரி நிறைய பேர்ட்ஸோட ஸ்பீசிஸ்லாம் வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்க அப்படியே அங்க இருந்து கிளம்பிட்டோம்.